ஒரு அழகான பசுமையான காட்டில் 4 நல்ல நண்பர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு வேகமான முயல், சின்னதானாலும் மிகவும் சுறுசுறுப்பான மஞ்சள் நிற கோழிக்குஞ்சு, பெரிய உடம்பு இருந்தாலும் மென்மையான மனசு கொண்ட கரடி, மேலும் எல்லாவற்றையும் மேலிருந்து கவனிக்கும் புத்திசாலி கொக்கு. நால்வரும் தினமும் ஒன்றாக விளையாடுவார்கள். சிரிப்பும் சந்தோஷமும் அந்த காட்டை முழுக்க நிரப்பியிருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்குள் ஒரு கபடமான நரி நுழைந்தது. அது சின்ன விலங்குகளை ஏமாற்றி பிடிப்பதில் மிகவும் சாமர்த்தியமானது. அப்போது தனியாக விளையாடிக் கொண்டிருந்த கோழி குஞ்சை பார்த்தது. சின்ன குஞ்சே, உனக்கு ருசியான பழங்களும் சாக்லேட்டும் தருகிறேன், என்னுடன் வா என்று இனிமையாக பேசத் தொடங்கியது. குஞ்சு சின்னதுதான், ஆனால் முட்டாளல்ல. அது உடனே ஓடவில்லை, பயப்படவும் இல்லை. சரி, நான் வருகிறேன், ஆனால் என் நண்பர்களிடம் சொல்லிவிட்டு வரட்டுமா என்று சாந்தமாக சொன்னது. நரி, பரவாயில்லை, சீக்கிரம் வா என்றது. குஞ்சு உடனே முயல், கரடி, கொக்கு எல்லோரிடமும் நடந்ததை சொன்னது. நால்வரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். கொக்கு மேலே பறந்து நரியை கவனிக்க வேண்டும். முயல் வேகமாக ஓடி நரியை குழப்ப வேண்டும். கரடி சரியான நேரத்தில் பெரிய சத்தம் போட வேண்டும். கொஞ்சம் மீன்வாய் நரியை பேச வைத்து நேரம் வாங்க வேண்டும். திட்டம் துவங்கியது. குஞ்சு நரியுடன் பேசிக் கொண்டிருந்தது. அப்போது முயல் சுற்றி சுற்றி வேகமாக ஓட ஆரம்பித்தது. கொக்கு மேலிருந்து திடீரென கத்தி பறந்தது. நரி பயந்து திகைத்தது. அதே சமயம் கரடி பின்னாலிருந்து ஆ என்று ஒரு பெரிய சத்தம் போட்டது. நரி நடுங்கி, இங்கேயெல்லாம் பெரிய விலங்குகள் இருக்கிறது என்று நினைத்து ஓடி மறைந்தது. அன்று முதல் அந்த காட்டில் நரி மீண்டும் வரவில்லை. அப்போது கோழி குஞ்சு மெதுவாக சொன்னது, நாமல்ல யாராவது ஒருத்தர் தனியா இருந்தா பலவீனம்தான், ஆனா சேர்ந்து இருந்தா யாராலும் நம்மை வெல்ல முடியாது. அந்த நாளிலிருந்து அவர்கள் நால்வரும் இன்னும் நெருக்கமான நண்பர்களாக ஆனார்கள்.